என்னது? நீ ஏன் இப்ப சுரேஷ் அலையர வைஃப் நல்ல வடிவா கதைக்கிறான். நேற்று மாஸ்க் இன்றைக்கு மாஸ்க். அவ ஆரண்டு வெளியில தெரியக்கூடாண்டா. அதுல என்ன? என்ன என்ன கதனே விளங்குதுல, மாஸ்க போட்டுக்கிட்டு தான் வராங்க. அந்த போதி பூஜா திலீப் ஜெயவீர தலைமையில் நடந்த போதி பூஜாவைக்கும் அவங்க சுரேஷ் அளவுக்காக தான் செஞ்சாங்க. பாருங்க என்ன இவங்களுக்காக எல்லாம் செய்யறவங்க, இந்த ஈஸ்டர் அட்டாக்ல உயிரிழந்த 270 பேருக்கு அவங்களுக்கு ஒரு கண்ணீர், ஒரு அஞ்சலி செலுத்தும் போது ஒரு மெழுகு திரி பத்த வச்சிருப்பாங்களா? ஒரு மெழுகு திரி. அதை செய்யாதவங்க இன்னைக்கு போதி பூஜா செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. எங்க போயிட்டு சொல்ல? தனிப்பட்ட ஆவேசங்களை நமக்கு கக்க முடியாது. ஆனா அவ்வளவு ஆவேசம் நமக்குள்ள குட்டி கிடக்கு. இல்ல டில்சன், இப்ப நீங்களும் நானும் கதைக்கிறது எங்களோட உணர்வு இல்லை. எங்களோட கதைக்கிறவங்களோட உணர்வுகளை தானே நாங்க ம். வெளிப்படுத்துறோம். அதுல இன்னைக்கு இன்னைக்கு உதயகம்மன் பிள்ளை இது கட்சி ரீதியா தானே ஆர்கனைஸ் பண்ணி செய்யறாங்க. ஒரு ஆன்டி வருது. ஒரு ஆன்டி வந்து சொல்லுது. இந்த ஆன்டிக்கு ஆன்டி அத வாய்ஸ் கட்ட பாப்போம். என்ன சொல்றாங்கன்னா, "ஓ! ஈஸ்டர் அட்டாக்ல 300 பேர் செத்தது நீங்கலாம் பெருசா கதைக்கிறீங்க. அத விட எல்டிடி சிங்கள மக்கள் எத்தனையோ பேத்த குத்த குத்த கொன்னாங்க. அதெல்லாம் பெருசா பேசுறீங்கல்ல. 300 பேர் செத்தது உங்களுக்கு பெருசா இருக்கா?" என்ன கதை இது? அ ஏன்டா அன்றைக்கு இன்னும் சொல்லிக் குடுத்து கூட்டு வாங்கடா. அறிவு இருக்கவங்கள கூட்டு டில்சன் வாங்கடா ரோட்டுக்கு.